தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்றைய நாட்களில் அநேகர் தனக்கு ஏன் இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என நினைக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு பிச்சைக்காரன் தன்னிடம் இருந்த ஒரு பழைய தட்டை வைத்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு கடைக்காரன் பிச்சை எடுக்கும்படி அந்த பிச்சை தட்டை நீட்டினான். அந்த கடைக்காரர் அந்த தட்டை ஆச்சரியத்துடன் பார்த்தார். பின்பு அந்த பிச்சைக்காரனிடம், நீ எவ்வளவு வருடமாக பிச்சை எடுக்கிறாய் என்றார். அதற்கு பிச்சைக்காரன், தெரியவில்லை, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் என்றான். அதற்கு கடைக்காரர், இந்த தட்டு உனக்கு எப்படி கிடைத்தது என்றார். அதற்கு அவன், இந்த தட்டு என் அப்பா என் தாத்தா பயன்படுத்தியது, அவர்களுக்கு யாரோ ஒரு செல்வந்தர் கொடுத்தாராம் என்றான். அப்பொழுது கடைக்காரர் அந்த தட்டை ஒரு கத்தியால் அதில் உள்ள கரியை மட்டும் சுரண்டினார். அதை பார்த்த பிச்சைக்காரன் கலங்கினான். எனக்கு இருந்தது இந்த ஒரு தட்டு மட்டும்தான், அதையும் இப்படி சுரண்டினால் இனிமே நான் எதை வைத்து பிச்சை எடுப்பேன் என கண்ணீர் விட்டான். சிறிது நேரத்தில் அந்த கடைக்காரர் கையில் இருந்த பிச்சை தட்டு மின்னியது. அது ஒரு தங்கத்தட்டு. அப்பொழுது கடைக்காரர் சொன்னார், நீ முன்பே இது ஒரு தங்கத்தட்டு என உணர்ந்திருந்தால் இப்பொழுது இந்த ஊரில் நீ பெரும் செல்வந்தனாய் இருந்திருப்பாய். உன் அப்பாவோ அல்லது உன் தாத்தாவோ இதை உணர்ந்திருந்தால் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் பணக்காரராக இருந்திருக்கலாம் என்று கூறினார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த பிச்சைக்காரன் தன்னிடமிருந்து ஒரு விலையுயர்ந்த தட்டு என அறியாமல் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு விட்டான். அதே போல நீங்களும் தேவ கர்த்தர் உங்களோடு இருந்தும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தேவனாய் கர்த்தரை நம்பி அவரை முழுமையாக விசுவாசிக்கும் போது வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது போல இன்று நீங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இன்று முதல் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.